உங்க குட்டீஸ்க்கு ஃபீவர் மற்றும் கோல்டு வந்தா என்ன உணவு கொடுக்கலான்னு குழப்பமா இருக்கீங்களா? அவங்க சீக்கிரம் குணமாக சில உணவுகளை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். காய்ச்சல் இருக்கும் போது குழந்தைங்களுக்கு எது கொடுத்தா உடம்பு இன்னும் மோசமாக இருக்கும், எது அவங்களுக்கு சௌகரியமா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான் இல்லையா? சில சமயம் தப்பா ஏதாவது கொடுத்தா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்களேன்னு பயமா இருக்கும். உடம்பு சரியில்லாத நேரத்துல உங்க குழந்தைங்க சீக்கிரம் குணமாக தவிர்க்க வேண்டிய 3 முக்கியமான ஃபுட் இதோ. ஃபர்ஸ்ட், குளிர்ச்சியான பால் மற்றும் பால் பொருட்கள், ஐஸ்கிரீம் இதெல்லாம் சளியை அதிகரிக்கலாம். பால் செரிமானத்திற்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபீவர் குறையிற வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. செகண்ட், எண்ணெய் பலகாரங்கள், பூரி, பஜ்ஜி, வடை, சிப்ஸ் இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்ச உணவுகள் மற்றும் ஜங்க் ஃபுட்ஸ் குழந்தைங்களோட செரிமான மண்டலத்துக்கு அதிக லோட் கொடுக்கும். உடம்புக்கு ஓய்வு தேவைப்படும் போது இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்க கூடாது. தேர்ட், புளிப்பான பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற ரொம்ப புளிப்பான ஃப்ரூட்ஸ் சில குழந்தைங்களுக்கு தொண்டையில எரிச்சலை ஏற்படுத்தலாம். காய்ச்சல் இருக்கும் போது இத அளவா இல்லனா தவிர்க்கிறது நல்லது. இந்த டைம்ல வேக வச்ச சாதம், கஞ்சி, காய்கறி சூப் இந்த மாதிரி எளிதா செரிக்கிற உணவுகளை கொடுங்க. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்க சீக்கிரமா குணமாகி பழையபடி ஆக்டிவா விளையாட ஆரம்பிப்பாங்க. அவங்க சிரிக்கும் போது உங்களுக்கும் மனசு நிறைஞ்சு போகும். உங்களுக்கும் ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் டிப்ஸ் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.